ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆரியில் பீடு ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஆரியில் ரொம்பவே முக்கியம் பீடு ஒர்க் நல்லா போட்டு பழகிக்கிறது தான். எந்த ஒரு ப்ளவுஸ்க்கு ஆரி போட்டாலும் பீடு ஒர்க் தான் கண்டிப்பாக பேசிக்காக இருக்குங்க. வாங்க பீடு ஒர்க் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பீடு ஒர்க் நார்மலான ஸ்வீயிங் த்ரெட்டில் தான் பண்ணணும். இந்த மாதிரி துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நூலில் தான் போடணும். ஒரு நூலாக தான் எடுத்து போடணும். நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறப்ப எப்போ 2 நூலாக எடுத்து போடுவோம். ஆனால் பீட் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்வீயிங் த்ரெட்டில் ஒரு நூல் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நூல் எடுத்து நல்லா நாட் போட்டுக்கணும். நல்லா மொந்தமாக இருக்க மாதிரி நாட் போட்டுக்கணும். சின்னதாக நாட் போட்டிங்க அப்படின்னா ஊசியில் குத்தி எடுத்தோனையுமே நூல் சேர்ந்து வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி மொந்தமாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீயிங் த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைனில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜரிலையும் சில்க்லேயும் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இந்த நூலை வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது கட் ஆகாமல் நல்லா வருது அப்படின்னா அடுத்து பீட் ஒர்க் போய்க்கலாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் இந்த மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னா 2-3 லைன் போட்டு கட் ஆகாமல் வர்ற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நூல் தான் எடுத்து போடுறோம் பாருங்கள், கட் ஆகாமல் நல்லா நீட்டாக வருது. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு பீட் ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்க நீடில் துலீப்பில் 14 நம்பர் நீடிலுங்க. நார்மலாக த்ரெட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுற நீடில் இதுதான். நல்லா ஒரு லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நீட்டாக கட் ஆகாமல் வந்துருச்சு. இப்போ பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது ஊசியை குத்திட்டு நூலை வெளியே எடுத்துகிட்டு பேக்கில் கொண்டு போய் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நூலை இந்த மாதிரி பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகர் பீடில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். துலீப் நீடில் 14 நம்பர்லேயே பீடு கோர்த்தோம் அப்படின்னா ஒரு 5-6 பீடு தான் போகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நீடிலில் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணீங்களோ அதே நீடில்லையே ஃபஸ்ட்டு பீடு ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வருதுங்கிறப்ப நம்ம நீடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நீடில் நம்பர் 24 பீடு ஒர்க்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட முனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக ஒல்லியாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பீடு தான் போகும். அதுக்கப்புறம் நீடில் அயன் நீடிலில் பீட் நீடிலுங்க. இதில் பாருங்கள் நல்லா அதோட முனைப்பகுதி ஃபுல்லாக ஒல்லியாக இருக்கும். இதில் 20லேருந்து 25 பீடு வரைக்கும் போட முடியும். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நீடிலில் போடுங்க. நிறைய பீட் லோட் பண்ணி போடலாம். ஸ்பீடாக போடுறப்ப இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நீடிலில் மற்ற ஸ்டிச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதே நீடில்லையே நம்ம பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். நீடிலில் பீடை இப்படி தான் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நம்மளோட மோதிர விரலை வச்சு இந்த மாதிரி பீடை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பீடை எடுக்கும்போது இந்த மாதிரி மோதிர விரல் தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் மாட்டிட்டு பீடை இப்படி லைட்டாக கீழே தள்ளி விட்டுட்டு கீழே இருக்க நூலை டைட்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போடணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி அடுத்த பீடை எடுத்துக்கலாம். ஊசி இந்த மாதிரி உள்ள அந்த ஹோலில் மாட்டிட்டு மோதிர விரலில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நூலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பீடை உள்ள தள்ளிட்டு நல்லா டைட்டாக கீழே இருக்க நூலை இழுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டி பீட் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே பீட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல செயின் பீடில் வருது அப்படின்னா அடுத்து நல்லா நெருக்கமாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி மோதிர விரலை வச்சு அந்த பீடை கீழே நகட்டிட்டு ஊசியை குத்தி நூலை இந்த மாதிரி லைட்டாக ரைட் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி நூலை வெளியே எடுத்துடணும். ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். போட போட ப்ராக்டிஸ் ஆயிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பீட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வரும்.
ஸ்லோவாக போடுங்க. நூல் வந்து ஒரு லைன் தான் எடுத்துருக்கோங்கிறதுனால கட்டாக சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 பீடு மொத்தமாக வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீடை மட்டும் கீழே விட்டுட்டு நம்மளோட சுண்டு விரலை வச்சு அதை கீழே தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தள்ளிட்டு எப்பவும் போல் செயின் போடலாம். அவ்வளோதான். பீடு விழுந்ததுக்கப்புறமா சுண்டு விரலில் இந்த மாதிரி லைட்டாக நகட்டிட்டு கீழே நூலை பிடிச்சி இழுத்தோன்னா டைட் ஆகிக்கும். இப்போ வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் கேப்பாகவே போட்டிருக்கேன். பீட் போடுறப்ப குத்திட்டு இந்த மாதிரி நூலை எடுக்கிறப்ப நூலை வந்து ரொம்ப மேலே தூக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா பீட் போட வராது. செயின் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பீட் போட்டாலும் நல்லா வரும். இப்போ துலிப் 24 நம்பர் நீடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இதில் முனை வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும். இதே நீடிலையும் அதே மாதிரி தான், அதே மெத்தடில் இந்த மாதிரி பீடை போட்டு செயின் போட்டு லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி சுண்டு விரலில் லைட்டாக பீடை கீழே இறக்கி விட்டு ஊசியை குத்தி நூல் சுற்றினதுக்கப்புறமா மேலே எடுத்துட்டு அடுத்த பீடை லோட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம பீட் நீடில் போட போகிறோம். பாருங்கள், நான் எப்படி வந்து பீட் லோட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் பீட் போட்டு இந்த மாதிரி லைட்டாக உள்ள இந்த மாதிரி விட்டு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா பீடெல்லாம் நல்லா லோட் ஆகிக்கும். ஒவ்வொன்றா போடுறப்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் லோட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த நூலில் இந்த மாதிரி நீடில் லாக் ஆனதுக்கப்புறமா ஒரு பீடை மட்டும் இந்த மாதிரி சுண்டு விரலில் கீழே தள்ளிட்டு கீழே இருக்க நூலை நல்லா டைட்டாக இப்போ வந்து டைட்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். டைட்டாக போடணும் அப்படின்னா, நெருக்கமாக போடணும் அப்படின்னா கீழே இருக்க நூலை நல்லா டைட்டாக இழுத்து அந்த பீடு வந்து பக்கத்தில் இருக்க பீடோட நல்லா ஒட்டுற மாதிரி லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம செயின் போடணும். அப்போ வந்து நெருக்கமாக வந்து பீட் போட முடியும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பீடை இந்த மாதிரி இறக்கிட்டு நல்லா டைட்டாக கீழே இருக்க நூலை டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க பீடோட நல்லா ஒட்டி இருக்க மாதிரி வச்சுட்டு செயின் போட்டோம் அப்படின்னா நல்லா நெருக்கமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கீழே இருக்க நூலை எந்த அளவுக்கு டைட்டாக இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெருக்கமாக கிடைக்குங்க. நம்ம பீட் போடுறப்ப சுகர் பீட் போடுறப்ப எப்போவுமே 2 பீடை தான் போடணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த மாதிரி ஒன்று போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லாக் போடுறதுக்கு முன்னாடி 2 பீடு லோட் 2 பீட் போட்டு அதுக்கப்புறமா தான் லாக் போடணும். நம்ம இப்போ சிங்கிள் பீடாக போடுறோம். சுகர் பீடில் வந்து சிங்கிள் பீடாக போடணும்னு அவசியம் இல்லை. 2 பீடாக கூட போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா வந்து கீழே இருக்க நூலை டைட்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. லாஸ்ட்டாக எப்பவும் போல் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள், கேப்பே தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு இதில் வந்து போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஜரியில் போடுறப்பே உங்களுக்கு சொன்னேன். எந்த டைரெக்ஷனில் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக வரணும். அதே மாதிரி தான் பீட் ஒர்க்கும் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயும் பீட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சிங்கிள் பீடாக உங்களுக்கு போட வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா 2 பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட் ஒர்க் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன இமேஜ் மாதிரி போட்டு அதில் பீட் ஒர்க் கொடுத்து பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை, டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.